ஹாய் டியூட்ஸ், என்ன எபிசோட் 10 வரை பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா? தேங்க்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஆனாலும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 11 தொடுதலுக்கு பிறகு. மருத்துவமனையில் மீரா நடக்கிறாங்க. நேற்று இரவு அந்த முத்தம் அது நினைவா இல்லை மனசுக்குள்ளே இன்னும் துடிக்கிற உண்மையா அப்படின்னு அவளுக்கே தெரியல. உள்ளுக்குள்ளே 1000 குழப்பங்கள். அவள் கண்ணாடி ஜன்னலில் தன்னோட முகத்தை பார்த்தா சிரிக்கணுன்னே தோணுது. ஆனாலும் ஒரு சின்ன பயம். அதே நேரம் அர்ஜுன் ஒயிட் கோட் போட்டுட்டு பனியில் மூழ்கிய மாதிரி நடக்கிறான். முகம் அமைதியாக இருக்குது, ஆனால் மனசு மட்டும் ஒரே குழப்பமாக இருக்குது. காலையில் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அதே வார்த்தைகள், ஆனால் அர்த்தம் மாறிடுச்சு. மீரா அவனை நேராக பார்க்கல, அதை அவனும் கவனித்தான். நேற்று நடந்தது இங்கே வரக்கூடாது. அவன் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானத்தோடையே இருந்தான். 2 பேருமே அதை பற்றி சொல்லிக்காமலே நகர்ந்து போனாங்க. மதியம் அர்ஜுன், உங்களை மேலிடம் கூப்பிடுறாங்க. சின்ன அறை, அமைதியான குரல். இது குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க. இது எச்சரிக்கை. அர்ஜுன் தலையாட்டினான். உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சல். என்னடா இது, இவ்வளோ தூரம் இங்கே வர வந்துடுச்சே அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுனுடைய போராட்டம். அந்த முத்தத்தை திரும்ப எடுக்க முடியாது, அந்த உணர்ச்சியை அழிக்கவும் முடியாது. ஆனால் மீரா வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 3 எண்ணத்தையும் ஒரே நேரத்தில் மனசை கிழிச்சிச்சு அவருக்கு. மாறி மாறி குழம்பிக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் மீரா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வழக்கமாக அர்ஜுன் ஒரு பார்வை, அவ்வளோந்தான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அந்த பார்வை கூட இன்றைக்கி இல்லை. அவள் மனசு ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. இது தூரம் தொடக்கமா அப்படிங்கிற பயம். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவசர பிரிவில் பரபரப்பாக எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீரா கொஞ்சம் தடுமாறினா. விழுந்திருப்பா கொஞ்சம் அப்படின்னா. அவளை ஒரு கை வலுவாக அவள் கையில் சிக்கிச்சு. வேறு யார்? அர்ஜுன் தான். உடனே அர்ஜுன் அவளை அப்படி தாங்கி பிடிச்சாரு, விழாமல். 2 பேருக்கும் கண்கள் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி நேருக்கு நேர் பார்த்தாங்க. பயம், அக்கறை, அன்பு எல்லாமே இருக்குது. கவனமா அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். கையும் பிரிஞ்சிச்சு, ஆனால் இதையும் இன்னும் இணைந்தே தான் இருக்குது. பனியும் முடிஞ்சிச்சு. வாகன நிறுத்தத்தில் மீரா அவனை நிறுத்தினான். என்ன ஆச்சு? நேற்று நடந்ததாலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திக்கி திணறி கேட்டா. அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டான். ஆமாம், அது அழகான தருணம், ஆனால் ஆபத்தானதும் கூட. எனக்கா அப்படின்னு மீரா கேட்டா. அவன், எனக்கு உனக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொன்னார். தூரம்தான், ஆனால் இது ஒரு முறிவு இல்லை. நாம் இங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னார். மீராக்கு முகம் மாறலை, ஆனால் நிறுத்தலை. அவள் அமைதியாக சொன்னான், நிறுத்தலை. ஒரு சிறு இடைவெளி தான். அந்த இடைவெளியை எனக்கு சுவாசம் அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் உண்மையும் சொன்னான். அவன் பக்கம் ஒரு அடி வந்தா. முத்தம் வேண்டாம், தொடுதலும் வேண்டாம், உண்மை மட்டும் போதும் அப்படிங்கிற வார்த்தையை அவள் சொன்னான்.
சொன்ன உடனே அர்ஜுனுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு மீரா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டா. அந்த வார்த்தை காற்றில் மிதந்து அர்ஜுன்கிட்ட வந்துச்சு. அர்ஜுன் கண்களை மூடினான். இந்த வார்த்தை எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு அவன் சொன்னான். அல்ல, எல்லாத்தையும் தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்ட் பண்ணான். அர்ஜுன் திரும்ப போக ஆரம்பித்தான். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட கேட்டான். தூரம் வேண்டாம் அப்படின்னு மீரா உடனே சொன்னான். அவன் நின்றுட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டினான். ஒரு தொடுதலுக்கு பிறகு காதல் சுலபமாகாது. அது ஒரு துணிச்சலான தேர்வாக மாறும். பார்க்கலாம். எபிசோட் 2ல் இவங்களுடைய தூரம், தவிப்பு, மீராவினுடைய பொறுமை, சோதனை எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.